எல்லாருக்கும் வணக்கம். உங்களுக்காக சொல்லிட்டு இருக்க என்னுடைய பெயர் இந்து. எல்லாரும் நல்ல உடல் நலத்துடனும் மனமகிழ்ச்சியுடன் இருக்கணும். வாங்க நாம இன்னைக்கு சிந்தனை பெட்டகத்துல புதுசா ஒரு கதை பார்க்கலாம். நாம இன்னிலிருந்து பார்க்க போற கதையினுடைய பெயர் அறை எண் 219 மறுபக்கம். இந்த கதையில வரக்கூடிய பெயர், நிகழ்வு, காலம், இடம் எல்லாமே முழுக்க முழுக்க கற்பனையானது. இதுல கூறப்படக்கூடிய கருத்துக்கள், இதுல வரக்கூடிய பெயர்கள், நிகழ்வுகள் எல்லாமே ஒரு பொழுதுபோக்குக்காக எழுதப்பட்டது. அறை எண் 219 மறுபக்கம் கதை முழுக்க முழுக்க பொழுதுபோக்குக்காக எழுதப்பட்ட கற்பனையான கதையாகும். கார்ல ஏறி உட்கார்ந்த செல்வம் வண்டியை ஸ்டார்ட் பண்ணிட்டு பின்னாடி இருக்கக்கூடிய ஃப்ரெண்ட்ஸை பார்த்து போலாமாடா அப்படின்னு கேட்குறாரு. செல்வம் கேட்ட உடனே வண்டி பின்னாடி இருக்கக்கூடிய ஃப்ரெண்ட்ஸ் குமார், லோகு, விக்னேஷ், ஹரி எல்லாரும் சந்தோஷமா கிளம்புடா மச்சான், இனி சென்னையில இருந்து நம்ம என்னடா பண்ண போறோம், ஒரு வாரம் நம்மளை யாரு கையில பிடிக்கவே முடியாதுடா அப்படின்னு சொல்ல வண்டி இப்போ சென்னையிலிருந்து மூணார் நோக்கி போக ஆரம்பிக்குது. செல்வம், குமார், லோகு, விக்னேஷ், ஹரி இவங்க 5 பேரும் வெவ்வேறு பகுதியில இருந்து அப்பப்பா அப்படி இப்படின்னு ஃப்ரெண்ட்ஸ் ஆனவங்க. லோகுக்கு விக்னேஷ் தெரியும், விக்னேஷ்னால செல்வத்து தெரியும், செல்வத்தினால ஹரிய தெரியும், ஹரிக்கும் குமாருக்கும் ஏதோ ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பு. இப்படி கிட்டத்தட்ட 9-10 வருஷமா இவங்க எல்லாம் ஃப்ரெண்டா இருக்காங்க. எல்லாரும் ஒட்டுக்கா சேர்ந்து பிளான் பண்ணி வெளியில போறது அப்படிங்கிறது ரொம்ப அரிய விஷயம். அது இப்போ அவங்களுக்கு கிடைச்சிருக்குது. மூணாரை நோக்கி போகணும்னு முடிவு பண்ணி இவங்க எல்லாரும் போறாங்க. ஸ்டார்ட் பண்ணலேருந்து கம்ப்ளீட்டாக ட்ராவலில் இருக்கக்கூடியவங்க அப்பப்போ வெளியில் இறங்க, எங்காவது சாப்பிட, இறங்கி ரெஸ்ட் ரூம் போக, அப்புறம் கொஞ்ச நேரம் கிளம்பிச்சு ரெஃப்ரெஷ் ஆகன்னு இப்படியே மூணாருக்கு போயிட்டுருக்குறாங்க. கரெக்டாக மூணாருக்கு ஒரு 5 கிலோமீட்டருக்கு முன்னாடி வண்டி நல்லா நேக்காக போயிட்டுருக்க. அப்போது ட்ரைவ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய குமார் பின்னாடி இருக்கவங்களை பார்த்து, டேய் எல்லாரும் முழிச்சிட்டு இருக்கிறீங்களாடா, இல்லை தூங்கிட்டீங்களா, முழிச்சுக்கிட்டு தாண்டா இருக்கிறோம், பாட்டை கொஞ்சம் ஸ்பீடாக போடுறா, இந்த மாதிரி ட்ராவலுக்குலாம் நல்லா குத்து சாங் போட்டால் தாண்டா உண்டு. டக்குன்னு செல்வம், டேய் குமாருக்கு பாட்டு போட்டால் வண்டி ஓட்ட முடியாதுடா, அவனுக்கு அந்த அளவு கான்சன்ட்ரேஷன் இருக்காது, இது வேற மேடா இருக்கா, அதனால அதெல்லாம் வேணாண்டா, சும்மா அப்படியே போ. அதுக்கு உடனே ஹரி, இல்லடா ரொம்ப தூக்கம் வருது, நம்ம தூங்கினோம்னா அவனும் தூங்கிடுவானோ என்னமோ. ஏன்னா குமார் டிரைவ் பண்ணிட்டு இருக்க பக்கத்துல உட்காந்து இருக்கிறது ஹரிதான். விக்னேஷ் மட்டும் எதுவுமே பேசாம இருக்க. செல்வம் விக்னேஷை பார்த்து, டேய் ஏன்டா அமைதியா இருக்க, என்ன விஷயம், முரளி கூட்டு வந்திருக்கலாம்டா. டேய் அவன் தான் வரலின்னு சொல்லிட்டான்ல, அப்புறம் என்ன பண்ண முடியும். அதுக்கு ஹரி, ஆமாண்டா ஒய்ஃபு கன்சீவா இருக்காங்க, அதை எப்படிடா விட்டுட்டு வர முடியும், அதனால வந்துட்டான். டக்குன்னு குமாரு, டேய் விக்னேஷ் நீ என்ன லோகுன்னு நினைச்சியா, லோகுவோட ஒய்ஃபு இப்போ செகண்ட் டெலிவரிக்காக அவங்க அம்மா வீட்டுக்கு போயிருக்கிறாங்க. ஆனால் லோகு பாரு நல்லா ஜாலியாக ஜமாய்க்க வந்திருக்கிறான். அது மட்டும் இல்லடா, முரளி நம்ம கேட்டகரிக்கு வரமாட்டான்டா, அவன் ரொம்ப நியாயஸ்தன்டா, நம்ம எதுக்காக மூணாறு போறோன்னு எல்லாருக்கும் நல்லா ஞாபகம் இருக்குல்ல. அதுக்கு உடனே விக்னேஷ், கொஞ்சம் பயமாதான்டா இருக்கு, என்னடா இவன் ஆரம்பிச்சதுல இருந்து பயமா இருக்கு, போலாமா வேண்டாமான்னு. பிளான் போடும்போது நான் சொன்னேன்ல, முரளி வராம கழுண்ட மாதிரி இவனும் கழுண்டுக்குவான்னு. ஆனா இவ இப்ப வந்து வண்டியில ஏறி வந்துட்டு நம்மள டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கிறான். டே மச்சான் எல்லாரும் மறந்துட்டீங்களா, இல்ல டக்குன்னு செல்வம், டே நிறுத்துறியா, சும்மா எல்லாரும் வச்சிருக்கீங்களா, மறந்துட்டீங்களா, அந்த நியாயம்லாம் வேண்டாம், அதெல்லாம் நாங்க மறந்துட்டோம், அதெல்லாம் முடிஞ்சு போச்சு. 7 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த சம்பவத்துல இப்ப ஞாபகம் வச்சுக்கிட்டு எங்கனால மண்டை போட்டு குழப்பிக்க முடியாது. அது எப்படியோ எதர்ச்சியா நடந்துருச்சு. உன்னை போலீஸ் வந்து பிடிச்சிச்சா, இல்ல ஏதாவது கேள்வி கேட்டாங்களா, ஏதாவது பண்ணுனாங்களா, விடுடா டே. ஹரி உடனே, டே அவன் சொல்ற சரிதான்டா விக்னேஷ், அது என்னமோடா எதர்ச்சியா நடந்தது, அதுக்கு நாம என்ன பண்ண முடியும். இல்லடா மறுபடியும் அதே தப்ப நாம இங்க பண்ணாம. டக்குன்னு லோகு, ஏய் நீ அந்த இடத்துல வந்துட்டு இருக்கிறியா, அந்த இடத்துல வந்தா நீ இப்பயே இறங்கி பொடிநடையா நான் சென்னைக்கு போயிரு, நாங்கள்லாம் 7 வருஷத்துக்கு முன்னாடி இருந்ததோட செம்ம ஜாயா இருக்க வந்திருக்கோம். ஏண்டா 7 வருஷத்துக்கு முன்னாடி நம்மள பயங்கர பேச்சுலரா இருந்தோம், இப்ப பாரு எல்லாத்துக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு. தோ நீ இருக்கியே இவனுக்கு மட்டும்தான் கல்யாணம் ஆகல. ஏண்டா எல்லாருமே விக்னேஷை பார்த்து சொல்ல அதுக்கு ஆமான்னு சொல்லி மற்றவங்களா தலையாட்டுறாங்க. இருக்கிற எல்லாரும் கல்யாணம் ஆயிடுச்சு, இன்க்ளூடிங் முரளியோட. விக்னேஷுக்கு மட்டும் பொண்ணு பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. ரிமைனிங் இருக்கிறவங்களுக்குலாம் கல்யாணம் ஆயிருக்குதுங்கிற விஷயத்த சொல்லி சொல்லி அவங்க கிண்டல் பண்ணிட்டு வந்துட்டு இருக்க விக்னேஷோட மனசுக்குள்ள ஏதோ ஒரு பயம் பரவ ஆரம்பிக்குது. அவனுக்கு 7 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த விஷயங்கள் ஞாபகம் வரவே ஒரு நிமிஷம் அமைதியாகிறான். வண்டி ஓட்டிட்டு இருக்கக்கூடிய குமாரு, டே பயங்கரமா உடம்பெல்லாம் வலிக்குது, தயவு செஞ்சு டே செல்வம் நீ தான் இந்த இடத்துல டிரைவிங்க்கு பக்காவான ஆளு, அதனால வந்து ஓட்டுடா. ஆஹா முடியாதுடா, நான் தான் ஃபுல்லா பார்த்துட்டேன், இனி மூணாறு போய் நீ ஹோட்டல்ல நிறுத்துற வரைக்கும் நான் அந்த வண்டியை தொடவே மாட்டேன்,
அதுக்கு ஹரி, ஏண்டா ஹோட்டல் புக் பண்ணீங்களே எந்த ஹோட்டலு? என்னடா மச்சான் எந்த ஹோட்டல்னு கேக்குற? அதே ஹோட்டல் தான். விருக்குட்டு முழிச்ச விக்னேஷ், என்னடா சொல்றீங்க? அதே ஹோட்டலா? அந்த தனியா இண்டிவிஜுவலா? ஆமாண்டா மச்சான், அதே ஹோட்டல் தான். சொல்லிட்டு மீதி எல்லாரும் சிரிக்க விக்னேஷ்க்கு மட்டும் மரண பயம். டேய் வேணாண்டா மச்சான், எனக்கு ஏதோ சரிப்பட்டு வர மாதிரி தெரியல. டேய் ஏன்டா மச்சான் பயப்படுற? ஏன்டா? கவலைப்படாத, அந்த ஹோட்டல்ல ஒன்றும் ஆகாது, நீ கவலைப்படாம இரு. இப்படி எல்லாரும் கிண்டல் பண்ணிட்டு இருக்க விக்னேஷ்க்கு மட்டும் பதட்டமா இருக்குது. முன்னாடி உட்காந்துருக்கக்கூடிய ஹரி விக்னேஷை பார்த்து, சும்மா சொல்றானுங்க மச்சான், அந்த ஹோட்டல்ல இப்ப இல்லையாமா. ஏன்னா அது அதுக்கப்புறம் 1 இயர் 2 இயருக்கு அப்புறமே நிறைய மர்டர் நடந்ததுனால அந்த இடத்துல இருந்து எடுத்துட்டாங்களாமா. அவன் வேற ஒரு பேர்ல மூணாறுல இருந்து அவுட்டர்ல ஏதோ ஒரு ஹோட்டல் வச்சிருப்பானாட்டு இருக்குது. அதுவும் ரெசிடென்சி மாதிரி இல்ல, வெறும் ஹோட்டல் தான். அதனால இப்ப புதுசாக தான் ஒரு ஹோட்டல் போட்டிருக்கோம். நல்லா பக்கா நேச்சர்ல, மெயின்ல, எந்த பயம் இல்லாம சூப்பரான இடம். நீ கவலைப்படாம வா. அதுக்கப்புறம் தான் விக்னேஷ்க்கு அப்பாடான்னு இருந்துச்சு. இப்படியே எல்லாரும் கிண்டல் பண்ணிக்கிட்டு நாய் மடிச்சுக்கிட்டே வண்டி அந்த மூணாரை நோக்கி போக ஆரம்பிக்குது. கொஞ்ச நேரம் பாட்டும் விடல, டிராவல் சலுப்பு. எல்லாரும் அப்படியே லைட்டா கண்ணாசர ஆரம்பிக்கிறாங்க. வண்டி வேகமா போக ஆரம்பிக்குது. நார்மலா போகக்கூடிய வேகத்தை விட இப்ப வண்டியோட வேகம் கொஞ்சம் கொஞ்சம் அதிகமாயிட்டே போகுது. அது குமாருக்கு முதல்ல தெரியல. டக்குன்னு ஹரி, ஏய் ஏன்டா சடனா வண்டி இவ்வளோ வேகமா எடுக்கிற? கொஞ்சம் பார்த்து போடா, எல்லாம் டேர்னிங்கா இருக்குது, மெதுவா போ. சொல்ல சொல்ல வண்டியோட ஸ்பீடு அதிகமாயிட்டே போகுது. இதே மாதிரி ஹரி, குமார் 2 பேரும் வண்டி ஏன் இப்படி வேகமா போகுதுன்னு தெரியாம இருக்கும் பொழுதே வண்டி நல்லா உலட்ட ஆரம்பிக்குது. கண்ணிமைக்கிற நொடியில வண்டி அப்படி இப்படின்னு இடது வலதுன்னு மாறி மாறி போக சடனா ஸ்பீட் கண்ட்ரோல் ஆகாம போயிட்டு இருக்குது. இறக்கமா இருக்குடா, வண்டியை பிரேக் போடுடா, நான் ஓட்டுறேன்டான்னு செல்வம் பின்னாடி கத்த கத்த யாருடைய கண்ட்ரோலும் இல்லாம குமாரையும் மீறி அந்த வண்டி ரொம்ப ஃபாஸ்டா போயிட்டே இருக்குது. பின்னாடி இருக்கிறவங்க எல்லாம் வெறுக்குன்னு எந்திரிக்க விக்னேஷ், லோகு, செல்வம், குமார், ஹரி எல்லாருடைய மனசுக்குள்ளேயும் பதட்டம். குமார் என்னதான் ஸ்டேரிங்கை போட்டு கண்ட்ரோலா வச்சாலும் அவனால அதனுடைய கண்ட்ரோலை பேலன்ஸ் பண்ண முடியல. வண்டி லெஃப்ட் ரைட்டுன்னு மாறி மாறி போக ஆரம்பிக்குது. கிட்டத்தட்ட ஒரு 5 நிமிஷம் மரண பயத்துல டிராவல் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஹரி கூட 2 3 வாட்டி எந்திரிச்சு பிரேக் அமுத்த ட்ரை பண்ண அது பெரிய பிரச்சனையா போய் வண்டி இன்னும் பள்ளத்துல விழுகிற மாதிரி போகுது. நீ சும்மா உட்காருடான்னு கத்த அவன் ஓரமா உட்காந்துடுறான். செல்வம் அப்படியே ட்ரை பண்ணலான்னு பார்க்க முடிய மாட்டேங்குது. வண்டி ரொம்ப வேகமா போயிட்டு இருக்க சடனா திடீர்னு ஒரு பிரேக் போட அந்த வண்டி அப்படியே டக்குன்னு நிக்குது. பின்னாடி உட்காந்துருக்கிறவன்லாம் முன்னாடி வர ஹரி முன்னாடி இருக்கக்கூடிய கதவுல அடிக்க, அதே மாதிரி வண்டி ஓட்டிட்டு இருக்கக்கூடிய குமாரும் சீட் பெல்ட் போட்டதுனால ஏதோ ஓரளவுக்கு முன்னாடி போயிட்டு பின்னாடி வரன்னு டக்குன்னு எல்லாருக்கும் அப்பதான் ஒரு ரிலாக்ஸேஷனே கிடைக்குது. எல்லாரும் ஒரு 2 3 நிமிஷம் அந்த பதட்டத்திலிருந்து வெளியில வந்து அதுக்கப்புறமா மாத்தி மாத்தி பாத்துக்கிறாங்க. டேய் அந்த தண்ணி எடுறா. தண்ணி எடுத்து 5 பேரும் மாத்தி மாத்தி குடிச்சிட்டு குமாரோட மண்டையில பின்னாடி ஒரு அடி கொடுக்குறான் ஹரி. என்னடா பண்ணி தொலைஞ்ச? வண்டி ஓட்டுலாம் ஏன்டா வண்டி வாங்குற? டேய் செல்வம், நீ வந்து ஓட்டுடா, இந்த நாய் ஓட்டுனா நம்மள செத்து போயிருவ மாட்டிருக்குது, ஏன்டா? விக்னேஷ் உடனே, டே எனக்கு இதோ அபசகுணமா தெரியுதுடா, கம்முன்னு நாம இப்படியே திரும்பி போயிடலாமா? விக்னேஷ் அப்படி சொன்ன உடனே அவங்க எல்லாருமே, ஆமாண்டா, சென்னையிலேருந்து மூணார் இவ்வளோ நேரம் டிராவல் பண்ணி வந்து நாம திரும்பி மறுபடியும் போறக்காக தான் வந்தோம். 1 வாரம் மூணாரை விட்டு போகணும்னு நினைச்ச மாமனி, நீ அவ்வளோதான், என் கையாலேயே வெட்டுப்பட்டு சாவையாக்கும். சொல்லிட்டு செல்வம் பின்னாடி இருந்து இறங்கி முன்னாடி வந்து கதவை திறந்து குமாரை பின்னாடி போக சொல்லிட்டு வண்டி எடுக்கிறான். டேய் பாருங்கடா, என்னன்னு பாருங்க, எந்த இடத்துல நிக்கிறேன்னு லொக்கேஷன் போட்டு ஹோட்டல் லொக்கேஷனை பாருங்க. ஆடுன ஆட்டத்துல எங்க இருக்குன்னே நம்மளால தெரிய மாட்டேங்குது. ஏற்கனவே 2 ரைட்டு 2 லெஃப்ட் போயிடுச்சு, இதுக்கப்புறம் எங்க போறதுன்னு தெரியல. எல்லாரும் தங்களோட மொபைலை எடுத்து அவங்க இருக்கக்கூடிய கரண்ட் லொக்கேஷன்ல இருந்து மேப் போட்டு தேட ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கு குமாரு, டே எங்க இருக்குன்னே சுத்தமா தெரிலடா. லோகு மேப்ல போட்டு, மச்சான் மச்சான் இங்கிருந்து ஹோட்டல் டிஸ்டன்ஸ் காட்டுதுடா, 24 கிலோமீட்டர் ரைட்டுன்னு காட்டுதுடா. ஓ, அப்ப அந்த ஃபர்ஸ்ட் ரைட்டே நம்ம உள்ள போயிருக்கணுமோ? ஆமாண்டா, இவன் பண்ண பதட்டத்துல நாம என்ன பண்றோன்னே தெரியாம இந்த பக்கம் வந்துட்டோம். ஆமாண்டா, ரிவர்ஸ் எடு, யூட்டர்ன் போடு, அந்த ஃபர்ஸ்ட் ரைட்டுக்கு போகலாம். மேட்டில் வண்டி ஏற்றுறது ரொம்ப சிரமமேடா. சொல்லிட்டு செல்வம் வண்டியை ஸ்டார்ட் பண்ண வண்டி ஸ்டார்ட்டே ஆகமா நின்றுச்சு. அவனும் எவ்வளோ தூரம் அந்த வண்டியை ஸ்டார்ட் பண்ணி பார்க்குறான், ஸ்டார்ட் ஆகவே இல்லை. அவங்க 5 பேர்த்துல இல்லை,
முரளியோட சேர்த்து 6 பேர்த்துல வண்டி நல்லா ஓட்ட தெரிஞ்ச ஒரே ஆள் செல்வம் தான். மீதி எல்லாரும் ஓட்டுவாங்க, ஆனா செல்வம் அளவுக்கு திறமை கிடையாது. அதனால வண்டி அவன் எவ்வளோதான் ஹேண்டில் பண்ணியுமே வண்டி ஸ்டார்ட் ஆகவே இல்லை. என்னடா மச்சான் இதெல்லாம், டேய் நாங்களாம் இறங்கி தள்ளுறோம், நீ வண்டி எடு. கரெக்டாக ஒரு 6லிருந்து 6:45 மாதிரி போகிற நேரம் இருட்டும் வந்து வெளிச்சமும் விலகி ஒரு மாதிரியான உணர்வு. அந்த இடமே என்னமோ பயத்தை ஏற்படுத்துது. உயரமான மரங்கள், கொஞ்சம் எட்டி பார்த்தாலும் கீழே விழுகிற மாதிரி பள்ளம், அங்கங்கே கேட்கக்கூடிய பூச்சி விலங்குகளுடைய சத்தம், ஆட்கள் நடமாட்டமே இல்லாத இடம். அந்த இருட்டு ஆரம்பிக்கிற நேரன்ட்டு மனசுக்குள்ள பதட்டத்தை ஏற்படுத்தினாலும் அதை எதையுமே கண்டுக்காம இவங்க எல்லாரும் இறங்குறாங்க. வழக்கமா எத்தனையோ டிராவல் போயிருக்கிறாங்க, ஆனா ஏன் மூணார்ல இந்த மாதிரி ஒரு நிகழ்வுல இவங்களுக்குலாம் பதட்டம் வருது? இதுல அதிகமா குற்ற உணர்வும் பதட்டம் இருக்கிறது விக்னேஷுக்கு தான். வண்டி இறங்கி தள்ள ஆரம்பிக்கிறாங்க. செல்வம் ஸ்டார்ட் பண்ணி பார்க்குறாரு. குமார், லோகு, விக்னேஷ், ஹரி முடிஞ்ச அளவுக்கு வண்டி தள்ள அது இறக்கமா இல்லாம மேடா இருக்கிறதுனால இன்னும் சிரமமா தான் இருக்குது. சரிடா, முடிஞ்ச அளவுக்கு தள்ளுங்க, இல்லைன்னா என்ன பண்ண முடியும், வண்டி ஸ்டார்ட் பண்ணி தான் ஆகணும், நாங்க தள்ளுறோம், நீ ஸ்டார்ட் பண்ணு சொல்லிட்டு தள்ள ஆரம்பிக்கிறாங்க. அப்படி தள்ளும் பொழுதுதான் டக்குன்னு விக்னேஷ்க்கு கண்ணில் ஒன்று படுது. அது ஒரு பழைய போர்டு, இரும்பு போர்டு, துருப்பிடிச்சு கிடக்குது. அந்த போர்டில் ஏதோ ஒரு எழுத்து மறைஞ்சு கிடக்குது. வண்டியை கூட தள்ளாம அவன் அந்த எழுத்தை உத்து பார்த்துக்கிட்டு இருக்கிறான். லோகு விக்னேஷை பார்த்து, டேய் தள்ளுடா, அவ ஸ்டார்ட் பண்ணிட்டு இருக்கா, நீங்க என்னடா பார்த்துட்டு இருக்கிற அப்படி சொல்லியும் கூட தள்ளுறதை விட அந்த போர்டில் தான் கவனம் அதிகமாக இருக்குது. கண்ணை சுருக்கி சுருக்கி பார்க்க அந்த போர்டில் இருக்கக்கூடிய மறைஞ்சிருக்கக்கூடிய எழுத்தை பார்த்து அவனுக்கு உடம்பெல்லாம் ஆடி போயிடுது. ஏன்னா அதில் இருந்தது அவங்க 7 வருஷத்துக்கு முன்னாடி வந்த அந்த ஹோட்டலுடைய பேர். எந்த ஹோட்டல் 7 வருஷத்துக்கு முன்னாடி வந்து அதுக்கப்புறம் 2 வருஷத்துக்கு அப்புறமா எடுத்துட்டாங்களோ அந்த ஹோட்டலுடைய பேர் தான் அந்த இடத்துல இருக்குது. இதை பார்த்துட்டு விக்னேஷ் வண்டி தள்ளாம நிக்க, ஹரி டே தள்ளுடா. ஹரி, உனக்கு இந்த இடம் ஞாபகம் இருக்குதா? என்னடா ஞாபகம் இல்லை, தள்ளுடா வண்டிய. ஹரி, அந்த போர்டை பாரு. அந்த போர்டை பார்த்தா அதுல VRG ஹோட்டல்னு இருக்கு. என்னடா, நல்லா உத்து பாரு, நீ கண்ணாடி போட்டிருக்க, உத்து பாப்ப, எனக்கு தெரியல சொல்லு. VRG ஹோட்டலுடைய பழைய போர்டுடா இது. சரிடா, என்ன பண்றது, ஒருவேளை இந்த ஹோட்டல் இந்த சைடு தான் இருந்திருக்குமோ என்னமோ. ஆமாண்டா, இந்த ஹோட்டல் இங்கிருந்து ஒரு 3 கிலோமீட்டர் தாண்டா இருக்குது. இந்த இறக்கத்திலே போனோம்னா இருக்குன்னு நினைக்கிறேன்டா. எனக்கு அப்போ வந்தது ஞாபகம் இருக்கு. எனக்கு என்னமோ ஞாபகம் இல்லைடா. உனக்கு ஞாபகம் இருந்தா சரி, நீ வண்டியை தள்ளுடா மச்சான், அவன் ஸ்டார்ட் பண்ணிட்டு இருக்கிறான். டே ஹரி, எனக்கு ஏதோ தப்பாப்படுதுடா, நம்மள கம்முன்னு திரும்பி போயிட்டோம்னா அது பெட்டர்ன்னு தோணுதுடா. டே ப்ளீஸ்டா. என்னடா ஆரம்பிச்சிட்டானா? குமார் கேட்கவே ஆமான்னு தலையாட்டுறா ஹரி. டே வண்டி தள்ளு. அதுக்கப்புறம் விக்னேஷ் எவ்வளோ தூரம் சொல்லி அவங்கள கேட்கல, வண்டி தள்ளுறதுலே குறியா இருக்கிறாங்க. அவங்க எல்லாரும் அந்த போர்டை ஒரு முறை பார்த்துட்டு வண்டியை தள்ளுறாங்க. ஆனா விக்னேஷ்க்கு மட்டும் அந்த போர்டு, அங்கிருந்து போறக்கூடிய இறக்கமான ரோடு, இதெல்லாமே பார்வையில ஏதோ ஒரு அச்சத்தை ஏற்படுத்திக்கிட்டே இருக்குது. கரெக்டா வண்டியை ஒரு தள்ளின உடனே ஸ்டார்ட் ஆக வண்டி முதல்ல பேலன்ஸ் இல்லாம சர்ருன்னு போய் ஒரு 10 அடி தூரத்தில் நிறுத்துது. நின்ன உடனே, ஏய் என்னடா ஓட வைக்கிறியா எங்களைய சொல்லிட்டு இவங்க எல்லாருமே வேகமா போக லோகு, ஹரி, குமார் ஓடி போய் கார்ல ஏறக்கா நிக்கிறாங்க. விக்னேஷ் மட்டும் அப்படியே ஆணி அடிச்ச மாதிரி அந்த போர்டையுமே அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய சர்க்கிளான ரோட்டையும் பார்த்துட்டு நிக்கிறான். வாடா, உன்னை வந்து தூக்கிட்டு போகணுமா என்ன? அவங்க கூப்பிட்ட உடனே அவன் மெல்ல மெல்ல அந்த வண்டி நோக்கி போக பதட்டம் என்னமோ இன்னும் நெஞ்சுக்குள்ள இருந்துகிட்டே தான் இருக்கு. எல்லாரும் வண்டி ஏற வண்டி இப்போ புதுசா புக் பண்ணி இருக்கக்கூடிய ஹோட்டலை நோக்கி போக ஆரம்பிக்குது. அவங்க சொன்ன மாதிரி போன ரூட்ல திரும்பி பார்க்க அங்க பிளாக் கலர்ல ஒரு ரெட் கலர் லைன்ல எழுதியிருக்கக்கூடிய வரி ரெஸ்ட் ஹியர் ரெஸ்டாரண்ட் 2 கிலோமீட்டர்னு போட்டிருக்குது. டே வந்துட்டோம்டா மச்சான் நம்மளோட இடத்துக்கு அப்படின்னு சொல்லிட்டு வண்டி போக அதுக்கு கீழே இருக்கக்கூடிய வரியை யாரும் கவனிக்கவே இல்லை. ஆமா, அவங்க கிராஸ் பண்ணி போனதுக்கு அப்புறமா விக்னேஷ் மட்டும் ஒரு முறை திரும்பி பார்க்க அதில் எழுதியிருந்த வேர்டு ரெஸ்ட் ஹியர் ரெஸ்டாரண்ட் ஓல்டு VRG ஹோட்டல் அப்படின்னு இருந்துச்சு. VRG ஹோட்டலுடைய புது நேம் தான் ரெஸ்ட் ஹியர் அப்படிங்கிற ஹோட்டல். அந்த கார் ரெஸ்ட் ஹியர் ஹோட்டலை நோக்கி போகுது.